பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 9 வசனம் முதல் 12 வசனங்கள் வரை. உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா? ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். அல்லேலூயா. இந்த வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும்போது நம்ம கேட்குறது, அதாவது நம்ம கேட்குறத விட ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிக்கிற தேவன். நம் வாயில் சொல் பிறவுமுன்னே அதை அறிந்திருக்கிற தேவன். ஆனால் நாம் கேட்க வேண்டும். நம்மளோட தகப்பன், பரம தகப்பன், அவர்கிட்ட நம்ம கேட்கணும், என்ன வேணும் என்பதை கேட்கணும். ஆனால் ஆண்டோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டோட சித்தத்துக்கு, அதாவது ஆகையால் பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அதிக நன்மைகளை தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா? வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, வேண்டிக் கொள்ளாதவர்களுக்கு என்று சொல்லப்படவில்லை. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா? நாம் எது வேணாலும் ஆண்டவர்கிட்ட தான் கேட்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட தான் நம் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் வைக்க வேண்டும். அதாவது நம் பிள்ளைகளுக்கு பார்த்து நாம் செய்கிறத விட நம் பரம தகப்பன் நமக்கு என்ன வேண்டும் என்று அந்தந்த நேரத்தில் பார்த்து அதிகமாய் செய்கிறார். நம் கேட்டால் கூட கம்மியாக தான் கேட்போம். ஆனால் ஆண்டவர் அதிகமாக செய்கிறார். ஆதலால் இங்கே தான் ஒரு பாயிண்ட் வைக்கிறார். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுதான், எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம். நாம் நல்லதை விதைச்சா நல்லதாக இருப்போம். இப்போ மனுஷர், இப்போ நம்ம ஒருத்தன் நம்மளை கண்டுக்கலை அப்படின்னா நம்ம அவனை கண்டுக்கணும், அவனை கனம் பண்ணணும், அவனுக்கு தேவையானதை பணிவிடை செய்யணும், அவனுக்கு ஹெல்ப்பிங் பண்ணணும், இந்த மாதிரி. அப்போ மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களும் செய்யுங்கள். அவர்களுக்கே போய் அவர்கள் செய்யுங்க. ஒருத்தங்களை குறை சொல்லிக்கிட்டே இவங்க சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னா அதை நீங்கள் குறை சொல்லாதபடி, அப்படி குறை சொல்லாமல் அவங்களுக்கு நம்ம எது அவங்ககிட்ட எதிர்பார்க்குறோமோ அதை நம்மளே செய்ய முடியாத ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் நம்மளோடு சொல்லுகிறார். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமுமாம். இதுதான் நியாயப்பிரமாணம், இதுதான் தீர்க்க தரிசனம்னு சொல்கிறார். நாம் மொத்தத்தில் யார்கிட்டமே கசப்போடையோ கசிந்து கொண்டோ வெறுப்போடையோ இருக்கவே கூடாது. அது ஆண்டவர் அநேக இடங்களை திட்டம் தெளிவாக சொல்லுகிறார். இதை தியானித்து இதை நாம் நம்முடைய இந்த வாழ்க்கையை அபியாசப்படுத்த கிருபை செய்கிறதுக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்க கத்தா, ஸ்தோத்திரிக்கிற மாண்டவர். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிற மாண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கத்தா, சர்வ வல்ல தேவன் ஆண்டவரே. அப்பா வேலை கூட ஆண்டவரே. அப்பா நாங்கள் வாசித்த வேதவசனப்படி
அப்பா ஸ்தோத்திர கத்தவை அப்பா தீதரப்பா எங்கள் பிள்ளைகளுக்கு பரமபிதா நாங்கள் ஆண்டவர் நல்ல இவுகளை செய்ய இருக்கும்போது ஆண்டவர் செய்யாமல் இருப்பேனா என்று அங்கலாய்க்கிற கரைங்கள். ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திர கத்தவே அப்பா ஆண்டவரே உடைய சமுத்திரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர எங்கள் சொல்லியிருக்கிற மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களுமாம். அப்பா அது கிளியராக எங்கிட்ட சொல்லிட்டு ஆண்டவரே. அப்பா மற்றவங்கிட்ட நாங்கள் எதை எதிர்பார்க்கமோ அதை அவர்களுக்கே செய்யும்படியாக சொல்லியிருக்கிற ஆண்டவரே. அப்பா நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திர கத்தை இந்த நாளில் இந்த சிந்தனையோடு நாம் ஒவ்வொரு மனுஷகிட்டையும் வேறு எதுவும் எதிர்பார்க்காதபடி அவர் அன்பை ருசி பார்க்க கிருபை செய்யுங்கப்பா. ஆசீர்வாதம் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவத்தை ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கத்தரை சோத்திரம் முள்ள பரிசம் சோத்திரம் என் ஆத்துமா கத்தரை சோதரி கத்த சகல ஓரமாறாதே, ஆமென். சோத்திரம்.